ஹாய் கைஸ், வெல்கம் டு பிக் டாபிக். இந்த ஒரு 2-3 நாளாகவே பார்த்தோன்னா சீமான் தம்பிகள் எல்லாருமே என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா, சீமான் அவர்களை வந்து விஜயினுடைய தாவேகா கட்சியை சேர்ந்த வியூக வகுப்பாளர்களை வந்து மீட் பண்ண போகிறாங்க. விஜய் அவர்களே பார்த்தோன்னா இறங்கி வந்துட்டார். சீமான் இல்லாமல் பார்த்தோன்னா விஜய் அவர்களால் அரசியலே பண்ண முடியாது அப்படின்ற அளவுக்கு பார்த்தோன்னா ஆஹோ அப்படின்னு பயங்கரமாக குதிச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ ரிப்போர்ட்டர் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையில் பார்த்தோன்னா ஒரு நியூஸ் வெளியிட்டு பார்த்தோன்னா மொத்தமாக அவங்களை ஆஃப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஆக்சுவலாக பார்த்தோன்னா அப்படியே ரிப்பீட் மூடில் சீமான் வந்து விஜய் அவர்களுக்கு தூது விட்டுருக்காரே தவிர விஜய் அவர்கள் வந்து சீமானுக்கு தூது விடல அப்படிங்கிறத இந்த பத்திரிகையில் பார்த்தோன்னா அழுத்தமாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். எதுக்காக அப்படின்னா கூட்டணி பேரம் பேசுறதுக்காக. ஸோ கூட்டணியில் பார்த்தோன்னா விஜய் கூட கூட்டணி வைக்கணும் அப்படின்றக்காக சீமான் அவர்களே பார்த்தோன்னா விஜய் அவர்களை விருந்திற்கு கூப்பிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருந்திருக்காரு. பிளான் பண்ணி என்ன டேரெக்டாக விஜய் கால் பண்ணியிருப்பாருன்னு நினைப்பீங்க. அப்படிலாம் கிடையாது. விஜய்க்கு நெருக்கமான ஒருத்தருக்கு கால் பண்ணியிருக்காரு. கால் கூட கிடையாது, மிஸ்டு கால் கொடுத்துருக்காரு. அதாவது என்ன பண்ணலாம், விஜய் எப்படி கூப்பிட்றது, நம்ம மாதிரி இப்படி பேசிட்டுமே என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்திருக்காரு போல். சரி ஓகே, விஜயோட முக்கிய நபர் பக்கத்தில் இருக்கிற யாராவது கூட இருக்கிற யாராவது பார்த்தோன்னா ஒரு மிஸ்ட் கால் கொடுக்கலாம் அப்படின்னு ஃபோன் எடுத்துகிட்டே பார்த்தோன்னா அப்படி ஏதோ யோசிச்சுட்டு இருந்திருப்பார். அப்படியே சரி ஒரு ஃபோன் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு ஃபோன் பார்த்தோன்னா மிஸ்ட் கால் கொடுத்துட்டாரு போல். கால் போயிடுச்சு. கால் போனால் பேசினாரே என்ன, உடனே இல்லை, மிஸ்ட் கால் கட் பண்ணிட்டாராமா. கட் பண்ண உடனே பார்த்தோன்னா அவர் திருப்பி கூப்பிட்டுருக்காரு. பேசும்போது பார்த்தோன்னா சீமான் அவர்கள் சொல்லியிருக்காராமா, ஒன்றும் இல்லை தம்பி, இந்த மாதிரி தம்பியை விருந்து கூப்பிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. அதுக்கு பார்த்தோன்னா இவர் வந்து சரி ஓகே, நான் அவர்கிட்ட தளபதிக்கிட்ட கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு தளபதிக்கிட்ட போய் கேட்டிருக்காரு. உடனே பார்த்தோன்னா இந்த பத்திரிகையில் மென்ஷன் பண்ணி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வெகுண்டெழுந்த விஜய் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணி போட்டிருக்காங்க. அதுக்கு என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறேன். அதாவது விஜய்கிட்ட போய் இந்த நியூஸ் அவர் சொல்லியிருக்காரு. உடனே பார்த்தோன்னா தளபதி வெகுண்டு எழுந்திருக்காரு. எப்படின்னா தூக்கத்துலேருந்து பார்த்தோன்னா அப்படியே என்னது அப்படின்ற மாதிரி எந்திரிச்சிருக்கார் போல். வெகுண்டு எழுந்து என்ன நம்மளோட கட்சி கொள்கை தலைவர் வந்து பெரியார் அவர்கள் பார்த்தோன்னா அந்தளவுக்கு சராமரியாக ரொம்பவுமே கேவலமாக பேசியிருக்கார் அவர். சரி, அது மட்டும் இல்லாமல் பார்த்தோன்னா என்னை வந்து சாப்பிட்ற அளவுக்கு பார்த்தோம்னா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒன்று அந்த பக்கம் நில்லுன்னு எந்த பக்கம் நில்லு, நடுவில் நின்று அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு பஸ் அடிச்சிடும் அப்படின்ற மாதிரிலாம் என்ன சாப்பிட்டு பேசியிருக்காரு. ஸோ அப்படி பேசின ஒருத்தர் கூட பார்த்தோன்னா நம்மளுக்கு கூட்டணி வேணாம் ஒன்று வேணாம் அப்படின்னு தளபதி கராராக சொல்லிட்டாராமா. இதை வந்து நம்ம சொல்லலை, அந்த பத்திரிகையில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓரளவுக்கு இந்தளவுக்காக கேவலப்படுத்துவீங்க சீமான் அப்படின்னு தான் நம்மளுக்கு கேட்க தோணுது. அந்தளவுக்கு போட்டிருக்காங்க. விஜய் அவர்கள் பார்த்தோன்னா தூக்கத்திலிருந்து கேட்டோன்னே பார்த்தோன்னா எந்திரிச்சேன், சீமான் அவரோட கூட்டணி நமக்கு வேண்டாம் அப்படின்னு தளபதி பதில் அனுப்புகிற மாதிரி பார்த்தோன்னா எழுதி விட்டுருக்காங்க. ஸோ இது பார்த்தோன்னா சீமானை கலைக்கிறதுக்காக அவங்க பண்ண விஷயம் தான். அதனால் தளபதி வேணான்னு சொல்லிட்டாராமா. உடனே அந்த நபர் கால் பண்ணி சீமானுக்கு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இல்லைண்ணா இந்த மாதிரியான நம்ம விருந்துக்கு வந்தோம் அப்படின்னா அரசியல் ரீதியாக பார்த்தோன்னா ஏதாவது பேசுவோம் அப்படின்னு நினச்சிட்டு பார்த்தோன்னா அது ஒரு பிரச்சனையை கிளப்பி விடுவாங்க, அதனால் வேணாம், கூப்பிட்டதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோனை வச்சுட்டாராமா. சீமான் பயங்கரமான அப்செட் ஆமா. என்னடா அது விஜய் கூப்பிட்டுமே வரலையே அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு ஃபீலிங். அவர் எப்படி வருவார், அண்ணனும் கிடையாது தம்பியும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ விருந்து கூப்பிட்டா விஜய் எப்படி போவார் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அதனால் விஜய் அவர்கள் மறுத்துட்டாராமா. ஆனால் இதுக்கு முன்னாடி அவர் என்ன பிளான் பண்ணியிருக்காரு அப்படின்னா, கட்சியிலேருந்து வெளியே போனாங்களா அந்த தம்பிகளெல்லாம் பார்த்தோன்னா கூப்பிட்டு பேச்சுவார்த்தைலாம் நடத்தி சில பேர்லாம் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் பார்த்தோன்னா கட்சியிலேருந்து வெளியே போகிற தம்பிங்களை பார்த்தோன்னா கூட்டிகிட்டு வரதோடு மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி இவர் பேசின பேச்சுக்களுக்கு உண்டான அந்த சர்ச்சைகளெல்லாம் இருந்துச்சுல்ல, அதையெல்லாம் பார்த்தோன்னா சரி பண்ணுறதுக்காகவும் சில விஷயங்களை பண்ணிகிட்டு இருக்காங்களாமா. இது எல்லாத்தையும் விட இவர் இப்போ கூட்டணி அப்படிங்கிற ஒரு பேச்சுக்கு வரதுக்கு முக்கியமான காரணமே வந்து விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறமா விஜய் அவர்கள் பற்றியும் பெரியாரை பற்றியும் பார்த்தோன்னா பேசுனதுக்கப்புறமா தான் கட்சியில் மிகப்பெரிய பிரச்சனைகள் வந்துச்சு. நிறைய பேர் வெளியே போனாங்க. அதுக்கப்புறமா அவரோட ஆடியோ ஒன்று லீக் ஆச்சு ஆரம்பத்திலே பார்த்தோன்னா எலெக்ஷன் முடிஞ்ச டைமில். ஸோ அப்போல்லாம் பார்த்தோன்னா நிறைய பேர் வெளியே போனாங்க. இப்போ காளியம்மாள் வரைக்கும் பார்த்தோன்னா வெளியே போயிட்டாங்க. ஸோ இதனால் பார்த்தோன்னா தம்பிகள் ரொம்பவே மிகப்பெரிய சோகத்தில் இருக்காங்க. இப்போ மீதம் இருக்கிற தம்பிகளாவது காப்பாற்றிக்கணும்ல. அதுக்காக தான் பார்த்தோன்னா சீமான் என்ன முடிவு பண்ணிட்டார் போல், கூட்டணி வச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காரு. எத்தனை வருஷம் ஆனாலும் தனித்து தான் போட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார்ல. தனித்து போட்டி போட்டால் அப்படியே பார்த்தோன்னா தனித்து போயிட்டே இருக்க வேண்டியதாக அதில் ஒரு மாற்றம் இல்லை. ஜெயிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. இப்போ 30 லட்சம் வாக்குகளை பார்த்தோன்னா இவர் வச்சுருக்காங்களா, அதனால் பார்த்தோன்னா கூட்டணி பேசலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க போல். அதிமுக கூப்பிட்றாங்க, பிஜேபி கூப்பிட்றாங்க அப்படின்ற மாதிரிலாம் பார்த்தோன்னா ஃபயர் வர்றாங்க. ஆனால் பார்த்தோன்னா அவங்க கூட பார்த்தோன்னா அங்கங்கே எம்எல்ஏ எம்பி அப்படின்னு ஜெயிச்சு வச்சுருக்காங்க. எம்எல்ஏல ஜெயிச்சு வச்சுருக்காங்க. ஆனால் நாம் தமிழர் அப்படி ஜெயிச்சு வச்சுருக்காங்கன்னா இல்லை. 30 லட்சம் வாக்குகள் வாங்கியிருக்காங்க, 36 லட்சம் நினைக்கிறேன். ஸோ இந்த வாக்குகள் அவங்க வாங்கி வச்சுருக்காங்க. ஆனால் எல்லா தொகுதியிலுமே பார்த்தோன்னா குறிப்பிட்ட வாக்குகள் சேர்த்து தான் பார்த்தோன்னா அந்த 36 லட்சமே தவிர ஒரு தொகுதியிலாவது பார்த்தோன்னா ஒரு எம்எல்ஏ அப்படின்னு ஒரு நபர் இருக்காரா அப்படின்னா கிடையாது. ஒரு எம்பி அப்படின்னு ஒரு நபர் இருக்காரானா கிடையாது. யாருமே ஜெயிக்கலை, யாருமே பார்த்தோன்னா டெபாசிட்டும் வாங்கலை. ஸோ இவங்க பார்த்தோன்னா 36 லட்சம் வாக்குகள் அப்படிங்கிறது பெருசு தான். ஆனால் ஒவ்வொரு தொகுதியிலையும் பார்த்தோன்னா யாரோ ஒருத்தரையாவது ஜெயிக்க வச்சுருக்காங்களான்னா கிடையாது. ஸோ அப்படி இருக்கிறவங்கள பார்த்தோன்னா கூட்டணி கட்சிகள் அதிமுக பிஜேபியெல்லாம் பார்த்தோன்னா இவங்க ஏற்றுக்கிறதா பெருசே தவிர அவங்க வந்து இவங்ககிட்ட கூட்டணி பேசுகிறதுல இவங்களுக்கு பார்த்தோன்னா நடக்காத ஒரு காரியம். ஸோ இதை பார்த்தோன்னா ஒரு வாதி உருட்டிகிட்டு இருப்பாங்க. இப்போ நடுவில் தாவேக்கா வர கொண்டாந்து உருட்டினாங்க. இப்போ அதுக்கும் பார்த்தோன்னா ரிப்போர்ட்டர் பத்திரிக்கை ஆப்பு வச்சிருச்சு. கூட்டணி கூப்பிட்டது சீமான் தானே தவிர விஜய் கிடையாது அப்படின்னு மாதிரி முடிச்சு விட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தோன்னா
தம்பிகள் ஏதாவது பார்த்தோன்னா உளர வேண்டியது, அதுக்கு முன்னாடி அண்ணன் ஏதாவது உளர வேண்டியது, அதுக்கப்புறமா உருட்ட வேண்டியது, இதுதான் உங்களோட கட்சி நடத்துகிற லட்சணம் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தெரியுது. சரி, ஓகே. இப்போ சீமான் அவர்களோட கொள்கை தமிழ் தேசியம், விஜயோட கொள்கை திராவிடம் ப்ளஸ் தமிழ் தேசியம் அப்படின்னு ரெண்டுமே இருக்குது. அப்படி இருக்கிறவங்களை எப்படி சீமான் அவர்கள் ஏற்றுப்பார்? கொள்கையே நம்மளுக்கு வேணான்னு சொல்லியிருக்காருல. சரி, அப்படியே இருந்தாலும் அதிமுக கூட எப்படி இவங்க கூட்டணி பேசுகிறாங்க? அவங்க வந்தாலும் கூட நீங்களாம் வேணான்னு சொல்லி தானே போக சொல்லணும். ஏன்னா அவங்களும் திராவிடம் பேசுகிறவங்க தானே. நீங்கள் எதுக்கு பார்த்தோன்னா அவங்களும் கூப்பிட்றீங்க அப்படிங்கிறதே தெரியலையே. ஸோ இதிலேயே பார்த்தோன்னா பயங்கரமாக முரண்படுது. தாவேக்கா ஒதுக்குன்னா அதிமுக ஒதுக்கி தானே ஆகணும், பிஜேபியும் ஒதுக்கி தானே ஆகணும். எதுக்கு பார்த்தோன்னா இவங்களாம் எங்களோட கூட்டணிக்கு வர்றாங்க அப்படிங்கிறத பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. அவங்க பார்த்தோன்னா வந்து பேச வர்றாங்க அப்படின்னு சொல்கிறதே முதல் ஒரு முட்டாள்தனமான பொய். அதை பார்த்தோன்னா நம்ம வைக்கிறதுக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அது ஒரு பிம்பம். இப்போ பத்திரிகையில் பார்த்தோன்னா போட்டு உடச்சிட்டாங்களே, தாவேக்கா தான் வந்து விஜய்க்கு தூது விட்டுச்சு அப்படின்னு. இப்போ சீமான் தான் தூது விட்டார் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. இதுவும் அடுத்தடுத்து பார்த்தோன்னா அதிமுக பாஜகலாம் அவங்ககிட்ட பேசவே இல்லை அப்படிங்கிற நியூஸும் வெளியே வரதா போகுது. ஸோ இதில் பார்த்தோன்னா ஒரு தற்பெருமை பேசிக்கிறாங்க. இதில் ஒரு காமெடியான விஷயம் போயிட்டுருக்கு. சரி, ஓகே. இதெல்லாம் விட்டாலும் இன்னொரு பாயிண்ட், முக்கியமான ஒரு பாயிண்ட் நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பார்த்தோன்னா சீமான் வந்து ரஜினி அவர்களை சந்தித்து ஒரு ஃபோட்டோன்னு எடுத்துக்கிட்டார்ல, அது மிகப்பெரிய அளவில் வைரல் ஆச்சு. அதுக்கப்புறமா தான் அவர் ஆர்எஸ்எஸோட கைக்கூலி அப்படிங்கிறதே கன்ஃபார்ம் ஆச்சு. அந்த நபர் ரவீந்தர் துரைசாமி வச்சு தான் பார்த்தோன்னா போய் பார்த்துட்டு இருந்தார் ரஜினி அவரில். அதனால் கன்ஃபார்ம் ஆச்சு. அதுவும் ரஜினி அவரில் எந்த அளவுக்கு பார்த்தோன்னா விமர்சனம் பண்ணிவிட்டு அவர் கூடவே ஃபோட்டோ எடுத்திருக்காரு அப்படின்ற அளவுக்குலாம் பயங்கரமான கான்ட்ரவர்சியான விஷயங்கள் போச்சு. இதே பிளானை பார்த்தோன்னா அப்படியே தாவேக்காவுக்கு வச்சிருக்காக பிளான் பண்ணியிருக்காராமா சீமான் அவர்கள். அதாவது தாவேக்கா கட்சியில் இருக்கிற முக்கியமான ஒரு நபரை கூப்பிட்டு பார்த்தோன்னா அவர் வீட்டில் ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோவை பார்த்தோன்னா வைரலாக்கி நம்ம வாக்கு வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானில் இருந்திருக்காரு போல். அதுவும் பார்த்தோன்னா ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு தான் இதில் தான் போட்டிருக்காங்க. நம்மளாம் சொல்லலை, இந்த ரிப்போர்ட்டர் பத்திரிக்கையிலே அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு பிளான் பண்ணியிருக்காரு. ஆல்ரெடி ரஜினிகிட்ட ஃபோட்டோஷாப் பண்ணது ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வந்தது பார்த்தோன்னா ஒர்க் அவுட் ஆகலை போல். இனி எலெக்ஷன் வர டைமில் ஒரு டைம் அதுக்கு முன்னாடி மீட் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ரஜினி ஃபேன்ஸோட வாக்கை வாங்குறதுக்கு. இனி எனக்கு தெரிஞ்சு பார்த்தோன்னா ஒவ்வொரு நடிகராக கூப்பிட்டு ஃபோட்டோ எடுப்பார்னு நினைக்கிறேன். அஜித்தால் கூப்பிட்டு ஃபோட்டோ எடுக்கலாம், ரஜினி கூப்பிட்டு ஃபோட்டோ எடுக்கலாம், சூர்யா கூப்பிட்டு ஃபோட்டோ எடுக்கலாம். இந்த மாதிரி நிறைய வேலைகள் பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி தாவேக்கா சேர்ந்த முக்கியமான நபர்கிட்டே ஃபோட்டோ எடுக்கணும்னு பிளான் பண்ணியிருக்காரு அவர் சீமான். வேறு லெவல் அதெல்லாம் அதில் அப்படின்னு இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது உண்மையாக போய் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அடுத்த கட்டம். ஏன்னா இவங்க மட்டும்தான் பார்த்தோன்னா தாவேக்கா தூது விடுச்சு அப்படின்னு போய் பேசுகிறாங்களா. அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு என்ன பிரச்சனை? இவங்களே பார்த்தோன்னா உண்மையை பேசுகிறது கிடையாது. ஸோ இந்த மாதிரியான ஒரு பிளான் அவர் பண்ணியிருக்காராமா. பண்ணியிருந்தாலும் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ரஜினி சார்கிட்டே போய் ஃபோட்டோ எடுத்துட்டார் அப்படின்னா எந்த அளவுக்கு பார்த்தோன்னா பேசியிருந்தார் சீமான் அவர்கள் ரஜினி அவரில். அப்படி பேசிகிட்டே போய் ஃபோட்டோ எடுத்தார் அப்படின்னா ரஜினியை பேசுகிறத கம்பேர் பண்ணும்போது விஜயில் பார்த்தோன்னா இவ்வளோ தான் பேசியிருக்காரு. அவனால் விஜய் கூட ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் கூட வாய்ப்புகள் இருக்குது. அதை வச்சு கூட விட்டலான்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்க தான் பார்த்தோன்னா விசில் போடு சாங்கில் வந்து அந்த மைக்கை வச்சே பார்த்தோன்னா அந்த ஒரு தம்ப்நெயிலை வச்சே பார்த்தோன்னா எல்லாருக்கிட்டையும் ஓட்டு வாங்கணுங்களாச்சே. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் நடக்காதா அப்படின்ற மாதிரி கூட நம்மளுக்கு ஒரு கேள்வி வரலாம். இப்போது மீதி இருக்கிற தம்பிகளும் பார்த்தோன்னா கட்சியிலேருந்து போகக்கூடாது அப்படின்றக்காக கூட்டணிக்காக பிளான் பண்ணியிருக்காராமா. நீங்கள் கூட்டணி வச்சிங்கன்னா தான் மீதி இருக்கிற தம்பிங்க கூட ஓடிடுவாங்க அப்படிங்கிறது சீமானுக்கு தெரியுமா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. அவங்களுக்கு பிடிச்சிருக்கிற ஒரு முக்கியமான விஷயமே பார்த்தோன்னா தனித்து களம் காண்றது. சீமான் பார்த்தோன்னா யாரு கூடயுமே வந்து சமாதானமாக போக மாட்டார். அவர் பார்த்தோன்னா தனிச்சு தான் நிற்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் அந்த தம்பிகள் நின்றுருக்காங்க. இப்போ அந்த தம்பிகளுக்காகவே நான் கூட்டணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார் அப்படின்னா அந்த தம்பிகள் மொத்தமாக காலியாகிடுவாங்க. அதில் ஒரு மாற்றம் இல்லை. சரி, ஓகே. அவங்க கட்சியில் சில பிரச்சனைகள் எல்லாம் நடக்கும், அது சால்வ் ஆகும். மறுநீ பார்த்தோன்னா வேறு மாதிரி போகும். என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இப்போது தாவேக்காவுக்கு தூது விட்டது சீமான் தானே தவிர தாவேக்கா நாத்தாக்கு தூ விடலை அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு இந்த ரிப்போர்ட்டர் மூலமாக. ஸோ இந்த மாதிரி விட்டுட்டு இருந்த தம்பிகள் இனி என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியல. இதுக்கு முட்டு கொடுக்க பார்த்தோன்னா சில விஷயங்களை பேசிட்டு வருவாங்க. சரி, இப்படி இருந்தாலும் கூட்டணிக்கு போகிறோம் அப்படின்ற ஒரு பேச்சு உங்கள் கட்சியிலேருந்து வந்துருச்சேப்பா. இதுவே பார்த்தோன்னா நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு தான். என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஆனால் கேட்டால் பார்த்தோன்னா நாங்கள் தனிச்சே தான் நிற்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டைம் தனிச்சு நின்னாங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் பின்னடைவு அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஏன்னா பல பேர் கட்சியிலேருந்து போயிருக்காங்க, பல பேர் பார்த்தோன்னா கட்சியை வெறுத்துருக்காங்க. பல பேர் மத்தியில் பார்த்தோன்னா சீமான் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து முன்னாடி இருந்த அண்ணன் அப்படிங்கிற ஃபீல் இல்லாமல் பார்த்தோன்னா இருக்காங்க. பெரியார் பற்றி பேசுனதுக்கப்புறமா, விஜயை பற்றி பேசுனதுக்கப்புறமா நிறைய விஷயங்கள் அப்படி நெகட்டிவாக தான் இருக்குது. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ இப்போது சீமான் அவர்கள் சீமானோட தம்பிகள் உருட்டின இந்த உருட்டுக்கு ரிப்ளை கொடுக்குற மாதிரி ரிப்போர்ட்டர் கொடுத்துருக்கிற இந்த ஒரு தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அப்படியே நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. யாராவது ஃபாலோ பண்ணிருச்சிங்க அப்படின்னா செக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம பிக் டாபிக் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பிக் டாபிக்ஸ், பொலிட்டிக்கல் நியூஸ், ட்ரெண்டிங் நியூஸ், சினிமா அப்டேட்ஸ் அப்படின்னு நிறைய நம்ம சேனலில் தொடர்ந்து வரப்போகுது.